அண்ணாமலையார் கோவிலில் மகாதீப கொப்பரைக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மழையும் பொருட்படுத்தாமல் மலை மீது 100க்கும் மேற்பட்ட கோவில் ஊழியர்கள் கொப்பரையை ஏற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் சதீஷ் விவரம் என்ன? நினைத்தாலே முக்கிய தரக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீப டிசம்பர் 4ஆம் தேதி கொடியேற்றம் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. நாளை மாலை 6 மணி வரை உலகமே எதிர்பார்க்கக்கூடிய 2668 அடி உயரம் கொண்ட மலை மீது மகா தீபமானது ஏற்றப்படும். இந்த தீப தரிசனத்தை தமிழகம் மட்டுமின்றி உள்நாடு வெளிநாடு 40 லட்சம் பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அந்த தீபம் மகா தீப ஜோதியாக காட்சியளிக்கக்கூடிய அந்த தீப கொப்பரைக்கு இன்று காலை 5 மணி அளவில் அண்ணாமலையார் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு அது வழிபாடுகளும் செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட கோவில் ஊழியர்கள் மழையும் பொருட்படுத்தாது தற்போது 2668 அடி உயரம் கொண்ட இந்த மலை மீது தற்போது மழையும் பொறுத்த கோவில் ஊழியர்கள் சுமந்து 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இவர்கள் அனைவரும் சாவல்குண்டி கிராமத்தை சேர்ந்த ஊழியர்கள் தற்போது மலை ஏற்றும் பணியை தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த மகாதீப மலை மீது கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி கொட்டித்தீர்த்த கனமழை காரணமாக 5 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த மலை பல்வேறு புவியியல் வல்லுநர்கள் ஆய்வு செய்து இது மலை ஏற தகுதியற்றது என அறிவிக்கப்பட்டு மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசின் சார்பில் மலையேற பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது கோவில் ஊழியர்களை கொண்டு மகாதீபம் ஏற்றக்கூடிய அந்த பணியானது நடைபெற்று வருகிறது. தற்போது அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த மலை பாதையில் அந்த ஊழியர்கள் தற்போது மிகவும் கடின உழைப்போடு கொட்டும் மலையிலும் அந்த கொப்பரை ஏற்றும் பணியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது அரைமலை வரை கிட்டத்தட்ட மலையிலிருந்து 500 அடி உயரத்திற்கு கொப்பரையானது தற்போது சென்றுள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால இந்த கொப்பரை ஏற்றுவது சற்று சிரமம் ஏற்படுகிறது. ஆனாலும் கோவில் ஊழியர்கள் மிகவும் அவர்கள் மலை மீது ஏறி மிகவும் பழக்கப்பட்டவர்கள் என்பதால அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பாதைகளிலும் கொப்பரை ஏற்ற வேண்டும் என்ற முனைப்போடு மலை மீது ஏற்றிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சதீஷ்.